அதுதான் நீங்க சரியான ஆண்மகனா வீரமகனா இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்தோம். இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்க போய் பேசுறீங்க. இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா? இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க. பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல. பஞ்சாப்ல போய் பஞ்சாப் தானே ஆளணும், எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல. ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திட்டு இருந்தீங்க. இனவெறி, சரங்கு, சோரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள், உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. எங்க ஆளு அப்ப அவன் இந்திய இல்ல, நாங்க இந்திய இல்ல, ஒத்துக்கிறீங்கல்ல? இங்க யாரும் இந்திய இல்ல. இப்ப ஒரு குஜராத்தி இந்தியாவா ஆளலாம், நாங்க எங்க ஆளக்கூடாது. எங்க மாநிலத்தை 60 வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்ப, நான் வேடிக்கை பார்த்துருக்கணும். ஆளல இன்னும் ஆளல, அவர் இன்னும் முதலமைச்சர் ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறிய நீ. அப்ப 60 வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆள துடிக்கிறோம். அதுவே ஆகாது. ஐயோ பாசிசம், சாவனிசம், இன வெறி, வெறுப்பா